வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் கால்ஃபர் பண்ண போகிற டிசிசிபி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அந்த வேலைவாய்ப்புக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் அட்மிஷன் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம்னா, டிசிஎம் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அல்லது படிச்சுட்டு இருக்கவங்க, ஹெச்டிசிஎம் ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அல்லது படிச்சுட்டு இருக்கவங்க, அப்படி இல்லைனா பிகாம் கோஆப்ரேஷன் முடித்தவங்க, எம்காம் கோஆப்ரேஷன் முடித்தவங்க, பிஏ ஆர் எம்ஏ கோஆப்ரேஷன் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். ஸோ டிஆர்பி அண்ட் எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாநில கூட்டுறவு வங்கிக்கும் சேம் சிலபஸ் தான். சிலபஸில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ டெஸ்ட் பேஜில் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2000 இருக்கும். நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷெடியூலில் பார்த்துருவோம். இந்த பிடிஎஃபோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து பயன்பட்டுருக்கோங்க. ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க என்ன ப்ரொசீஜர், எப்படி ஜாயின் பண்ணுறது என்னென்னு. ஸோ நம்மளும் வந்து விளக்கமாக பார்த்துருவோம். ஸோ ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலிமா தான் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ 2024க்கான டெஸ்ட் பேஜ் தான். ஸோ டிசிசிபியாக இருக்கட்டும் ஆர் எஸ்ஆர்பியில் கால்ஃபர் பண்ண போகிற அந்த எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேம் சிலபஸ் தான். நீங்கள் ரெண்டுக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டிசிசிபி மைய நோக்கமாச்சு தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 2000 இருக்கும். ஆல்ரெடி ஜாயின் பண்ணி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1500 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2023 நடைபெற்ற லாஸ்ட்டாக நடந்த சொசைட்டி அண்ட் பேங்க் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 90+ மெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்போம். தென் வர இருக்கும் மத்திய கூட்டுறவங்கி மற்றும் மாநில கூட்டுறவங்கி வேலைவாய்ப்புக்கு தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், டிசிஎம் ஆர் ஹெச்டிசிஎம் முடித்தவங்க ஆர் படிச்சுட்டு இருக்கவங்களும் எலிஜிபிள் தான். அப்படின்னா கூட்டுறவு இளநிலை அல்லது முதுகலை பட்டம் பெற்றவங்களும் எலிஜிபிள்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான வழிமுறைகள் என்னென்னா, டெய்லியும் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு வந்தீங்கன்னா டெலிகிராமில் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதோட பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம். இந்த OMR சீட்ஸோட பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவோம். OMR சீட்ஸை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் ஈவினிங் 6 o'clock சென்ட் பண்ணிடுவோம். அடுத்த 10 o'clock தான் அடுத்த நாள் காலை 10 மணிக்கு தான் அதுக்கான ஆன்சர் கீ வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ரைட்டாக இருக்கீங்க என்னன்னு வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணிட்டு அந்த நாளில் மாலை 6 மணிக்குள்ளே சென்ட் பண்ணிட்டீங்கன்னா யார் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து ஸ்டேட் லெவல் ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் அட்மின் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க என்னன்னு ஸ்டேட் லெவல் ரேங்க் லிஸ்ட் வந்து விடுவோம். அதில் உங்களுடைய பொசிஷன் வந்து எந்த லெவலில் இருக்குது, ஸோ யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட்டில் சேர்றதுக்கான அறிவுரைகள் வந்து கொடுத்துருப்போம். அமௌண்ட் நீங்கள் எந்த நம்பருக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா 9003383591 இந்த கான்டாக்ட் நம்பரில் ஜிபே ஆர் ஃபோன்பே, பேடிஎம் 3மே அவைலபிளாக இருக்குது. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்டாக இருந்தால் 2000, ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் 1500 நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் தனியாக. இந்த கூகுள் பே, ஜிபே எதுவுமே இல்லை, நான் வந்து அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பருக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம் அமௌண்ட்டுன்றது. ஸோ இப்படியும் பண்ணிக்கலாம். அமௌண்ட் அனுப்புறதுக்கு பின்னாடி அனுப்பின வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்மின் நம்பர் 7845966630 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு டெலிகிராம் லிங்கையோ அப்படின்னா டேரெக்டாக டெஸ்ட் பேஜோட டெலிகிராம்லேயே உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் வந்து கொடுத்துருப்போம். அது இல்லாமல் டிபார்ட்மெண்டல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 5000+ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அதோட பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக வந்து வழங்கிடுவோம். தென் டெஸ்ட் பேஜ் கொஸ்டின்ஸ் 4000+ இருக்கும். அது வந்து டெய்லி பேசிஸில், அதாவது நம்ம கொடுத்துருக்க அந்த டேட் வைஸ் வந்து டெஸ்ட்டுன்றது நடக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் அவுட் ஆகலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நடந்த 2 பேட்ச் போயிருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 90+ பாஸ் அவுட் ஆகிருக்காங்க. அதாவது தேர்ச்சி பெற்று இன்டர்வியூ லெவலுக்கு போயிருக்காங்க. தென் வந்து டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எந்த நோக்கமும் இல்லாமல் சும்மா ஜாயின் பண்ணிட்டு ஒரு பாதியிலே விலகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து பாஸ் ஆவேன் அந்த லெவலில் இருக்கவங்க மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஷெடியூல் கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. 2/2/2024 டெஸ்ட்டுன்றது ஸ்டார்ட் ஆகுது வெள்ளிக்கிழமை. ஸோ 2/2/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வு நடைபெறும். ஸோ இதுக்கான மாடல் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ ஷெடியூல் வந்து இதுதான். ஸோ ஏற்கனவே இருந்த கொஸ்டின்ஸை தான் சென்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து ஏற்கனவே கேட்டிருந்தீங்க. இல்லை நியூவாக தான் சிலபஸ் வைஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு வருவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த டைம் வந்து எடுப்பாங்க. தென் மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம், டெஸ்ட்டு ஷெடியூலு. தென் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் வந்து
கோஆப்ரேட்டிவ்க்கான டிசிஎம் புக்கில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வந்து எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் சிலபஸ் வைஸ் அப்படின்றதுக்கான ஒரு வேர் டு ஸ்டடி பிடிஎஃபும் கொடுத்துருவோம். அதில் நம்ம கோஆப்ரேட்டிவ்க்கான ஒரு ஃபுல் ஷார்ட் நோட்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். தென் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஆஃப் டெஸ்ட்டு எல்லாத்துக்குமே இதுக்கெல்லாம் 2000 கொஸ்டின்ஸ் இருக்கும். மற்ற இதுக்கும் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எந்த பிளேஸில் படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை மட்டும் கவர் பண்ணாலே போதுமான அளவு. டெஸ்ட்டு ஷெடியூல், அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ் சீக்கிரம் வந்துருச்சு டெஸ்ட்டு முடியறதுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கேற்ற மாரி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இல்லை ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாரி இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 டேஸ் வந்து டைம் கொடுத்துருப்போம் படிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது, டிலே ஆகிற மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவோம். ஸோ பிப்ரவரி மந்த் பார்த்துட்டு மேபி மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா பிப்ரவரியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சப்போஸ் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாரி ஷெடியூல் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். எஸ்ஆர்பி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பியை பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எங்கேயுமே கொடுக்க கிடையாது. எஸ்ஆர்பி உடனே வந்துடுமா, நிறையா சேனல் வந்து இந்தமாரி போடுறாங்க அப்படின்னா இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வர கிடையாது. எஸ்ஆர்பி வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்துடும், உடனே வந்துடும், அந்த மாதிரி எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. டிஆர்பி டிசிசிபி பேங்குக்கு தான் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வேணால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்து எஸ்ஆர்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஓகேங்களா. தென் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட டீட்டெயில்ஸை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் போய்ட்டு எப்படி நம்ம இது பண்ணுறது, ஜாயின் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜ்குள்ளே போகும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய நேமு, என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, தென் அது இல்லாமல் வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அதையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் நம்பர் அண்ட் பேமெண்ட் பண்ண ரெசிப்ட் இதில் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டாலும் ஓகே. அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிட்டாலும் ஓகே. அவங்க வந்து அட்மின் வெரிஃபை பண்ணிட்டு உங்களை வந்து டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. இது தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்க அந்த ஃபோன் நம்பர் ஆர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. அட்மிஷன் தொடர்பான சந்தேகங்களுக்கு. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நம்ம உடனடியாக ரிப்ளை பண்ணுறோம். நீ வரப்போகிற எல்லா அப்டேட்ஸும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.